Hello 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ரொம்ப வேகமாக ரிவிஷன் பண்ணுறதுக்காக பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், நம்ம ஆஃப் இயர்லி எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது ஸ்கூல் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எக்ஸசைஸ் நம்பர் 8.7ல் 1 2 3 4 5 6 சம்ம ஒரே சமயத்தில் பார்க்க போகிறோம். 6 சம்மும் கிட்டத்தட்ட ஒரே மாடல் தான், கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் அந்த சிம்பிளிஃபிகேஷனில். ஒரு ½ அன் ஹவர் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு அடிமை. கண்டிப்பாக ஒரு 5 மார்க் இதிலேருந்து வரும், இந்த ஏரியாவிலேருந்து வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். இந்த ஏரியானா ஆயிலர்ஸ் தியரம் யூஸ் பண்ணி போகிற மாதிரி சம்ஸ் வரும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது சார், ரொம்ப குட்டியாக எழுதுறீங்க சார், கண்ணுக்கு தெரியல சார்னு சொல்லிட்டு. நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது ஜூம் பண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்தந்த ஏரியா தெரியும். நான் எந்தெந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணுறேனோ அதே மாடலில் நீங்களும் போட்டு வரணும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு டபுள் சைடு நோட் எடுத்துங்க, குறுக்குள்ள லைன் வரைஞ்சிங்க, இதே மாதிரி 6 சம பிரிச்சிங்க. நான் ஒரு ஸ்டேஜ் நிறுத்துவேன், அந்த ஸ்டேஜில் நீங்களும் நிறுத்திட்டு எல்லா சம்மையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு போகிறது தப்பு. நான் எப்படி போடுறேனோ அதே ஸ்டைலில் நீங்களும் போட்டு அங்கே ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் சொல்லுவேன், அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க, அழகாக அந்த எக்ஸசைஸை முடிச்சிடலாம். அப்போது இதுதான் உங்களுக்கு ஒர்க்கிங் டெக்னிக். இந்த சம்ஸில் ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாக போடலாம். ஆகவே சம்முக்குள்ளார போகலாம். நம்ம வெரிஃபை ஆயிலர்ஸ் தேரம் இந்த 2 3 மட்டும் வித்தியாசமான கணக்கு. இதெல்லாம் ஷோ தட் அல்லது ப்ரூவ் தட், ஃபைண்ட் அந்த மாதிரி இருக்கும். இது வேறு டைப் கணக்கு. இது ரெண்டும் ஒரு மாடல், இது ரெண்டும் ஒரு மாடல். அப்போ பாருங்கள், இது ரெண்டும் வெரிஃபை சம், இது ரெண்டும் ப்ரூவ் தட் சம், இது ஃபைண்ட் சம், இதுவும் ஷோ தட் சம். ஆனால் இது ரெண்டும் ஒரே மாடல். அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனில் போய் எக்ஸ் இருக்கிற இடத்துல டிஎக்ஸ் போடுங்க, ஒய் இருக்கிற இடத்துல டிஒய் போடுங்க. அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அங்கே போயிட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல டிஎக்ஸ் போடுங்க, ஒய் இருக்கிற இடத்துல டிஒய் போடுங்க. அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல போயிட்டு டிஎக்ஸ் போடுங்க, டிஒய் போடுங்க. நான் ஹோமோஜீனியஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டு தான் இது. உங்களுக்கு ஜுரம் இருக்குதா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் ஊசி போட்டு பார்க்குற மாதிரி, அலர்ஜி இருந்ததுன்னா அந்த டெஸ்ட் ஊசியில் தெரிகிற மாதிரி ஒரு டெஸ்ட்டு டி ஃபார் டெஸ்ட். அந்த டீ யூஸ் பண்ணுங்கள். டீ யூஸ் பண்ணிங்கன்னா இது ஹோமோஜீனியஸான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹோமோஜீனியஸான்னு கண்டுபிடிச்சிட்டா டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோமோஜீனியஸாக கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸை டி எக்ஸாக மாற்றுங்க, ஒய்யை டி ஒய்யை மாற்றுங்க, எக்ஸை டி எக்ஸாக மாற்றுங்க, ஒய்யை டி ஒய்யை மாற்றுங்க. இந்த இடத்துல மாற்றலான்னு பார்த்தா உங்களுக்கு இது பியூர் ஃபங்க்ஷன், இதுவும் பியூராக ஃபங்க்ஷனாக இருக்கும். உங்களுக்கு இதுவும் பியூர் ஃபங்க்ஷனாக இருக்கும். இங்கே இந்த XY கிட்ட லாக் வந்து தடுக்கும். உங்களால் ஹோமோஜீனியஸான்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா லாகு இந்த மாதிரி சைன் இன்வர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா ஒரு பரிகாரம் பண்ணிவிட்டு சம் போடணும். அப்போ இந்த சம்மில் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். நான் இந்த சம்மில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லாக் இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். லாக் இந்த பக்கம் வந்துன்னா இது e பவர் v மாறிடும். லாக் இந்த பக்கம் வந்துச்சுன்னா e பவர் v. ஏன்னா லாகு கீழே e இருக்கும், லாகு கீழே நேச்சுரல் லாகிருதம்னா கீழே e இருக்கும். லாகை கட் பண்ணிங்கன்னா இந்த e போயிட்டு இது மேலே தூக்கி வச்சுக்கோம். அதனால் இது e பவர் v மாறிடும். இப்போ ஃபங்க்ஷன் ஃப்ரீ ஆகிடும். x² + y² / x + y. இந்த மாதிரி செம்ம ஃப்ரீ பண்ணி விட்ருங்க. இங்கேயும் செம்ம ஃப்ரீ பண்ண போகிறேன், லாக் எடுக்க போகிறேன். ஏன்னா ஃபங்க்ஷன் சுத்தமாக இல்லை. ஃபங்க்ஷன் ஃப்ரீயாக இருந்தால் தான் ஹோமோஜீனியஸான்னு போட முடியும். இது கீழே e இருக்கும். லாகை கட் பண்ணிங்கன்னா இந்த e ஓடி போய் இதை தூக்கி வச்சுக்கும். அப்போ இந்த சம் e பவர் w ஆகிடும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு மீதி சம் என்ன வரும்னா 5x³ y⁴ + 7y² 7y² x z⁴ - 75y³ z⁴ மாறிடும். இங்கே சைன் இன்வர்ஸ் பிரச்சனை பண்ணும். சைன் இன்வர்ஸை தூக்கி இந்த பக்கம் அடிங்க, சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் தூக்கி அடிச்சிங்கன்னா சைன் u அப்படின்னு மாறிடும். சைன் u = x + y / √x + √y. இந்த 3 சம்மிலையும் லாக் பிரச்சனை பண்ணும், சைன் இன்வர்ஸ் பிரச்சனை பண்ணும். பிரச்சனை பண்ணுறோன்னு இந்தாண்ட சைடு கொண்டு வந்துடுங்க, பிரச்சனை பண்ணுறோன்னு இந்தாண்ட சைடு கொண்டு வந்துடுங்க. சரி, இங்கே பிரச்சனை பண்ணாது. ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது. இங்கே உங்களால் லாக் அந்த பக்கம் கொண்டு போக முடியாது, எக்ஸ் அலோவ் பண்ணாது. அதனால் இங்கே மாற்ற முடியாது. இங்கெல்லாம் f of tx ty போட போகிறேன், ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் ஃப்ரீ ஆகிடுச்சு. அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு புதுசாக நானே ஒரு பேர் வைக்க போகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் f அப்படின்னு
ஒரு பேர் வச்சுக்க போகிறேன். எஃப் புது பேர் எஃப். இந்த ஃபங்க்ஷன் நானே ஒரு பேர் வைக்க போகிறேன். எஃப்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் நானே ஒரு புது பேர் வைக்க போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய். ஏன்னா எக்ஸும் ஒய் தானே கலந்துருக்குது, அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்ன்னு பேர் வச்சாச்சு. அதே மாதிரி இங்கேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்ன்னு பேர் வச்சிடலாம். அதே மாதிரி இங்கேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய். இப்போ பாருங்கள், நம்ம ஒரிஜினல் கணக்கு வந்துருச்சு பாருங்கள். எக்ஸ் கம்மா ஒய் இதுனா ஒரிஜினல் கணக்கு. இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் சம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சம்மில் போயிட்டு எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கம்மா டிஒய் போட போகிறேன். இந்த சம்மில் போயிட்டு எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கம்மா டிஒய் போட போகிறேன். இந்த சம்மில் போயிட்டு எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கம்மா டிஒய் போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டி போடுற ஸ்டேஜ். இங்கே டீ போட ஃப்ரீயாக இருந்தோம், இங்கே டீ போட சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, இங்கே டீ போட சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இங்கே டீயும் போட முடியாது, காஃபியும் போட முடியாது, ஏன்னா லாக் தடுத்துச்சு. அதனால் அவனை மறைக்கிறதுக்காக லாக் இந்த பக்கம் கொண்டு வந்தால் ஈயாக மாறிச்சு. அதே மாதிரி லாக் தடுத்துச்சு, இங்கே டீ போட முடியாது, அதனால் இந்த பக்கம் மாற்றி இந்த கணக்கை இ பவர் டபிள்யூன்னு மாற்றிட்டேன். இங்கே சைன் இன்வர்ஸ் தடுத்துச்சு, சைன் இன்வர்ஸ் இந்த வந்தால் சைனாக மாறிடும், அதனால் கணக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ சம் வந்து நமக்கு இதுதான் ஃப்ரெண்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா இதை தான் பார்க்கணும், நடுவில் இருக்கிறத மறந்துடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா இதை தான் பார்க்கணும், நடுவில் இருக்கிறத மறந்துடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா இதை தான் பார்க்கணும், நடுவில் இருக்கிறத மறந்துடுங்க. நடுவில் இருக்கிற யூவை மறந்துடுங்க, நடுவில் இருக்கிற டபிள்யூவை மறந்துடுங்க, டபிள்யூ இருக்கிற வியை மறந்துடுங்க. இப்போ நம்மளுடைய சம்மு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? இது ஹோமோஜீனியஸ்ன்னு பார்க்கறதுக்கு எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கிறதோ அங்கே டிஎக்ஸ் போட வேண்டும். அப்போ எக்ஸ் கியூப் என்றால் இதை ஹோல் கியூப் பண்ணி இங்கே எழுதணும். எக்ஸுக்கு இடத்துல எக்ஸ் கியூப், டிஎக்ஸுக்கு இடத்துல இங்கே எக்ஸுக்கு பதில் டிஎக்ஸ் போடணும். எக்ஸுக்கு பதில் டிஎக்ஸ் பாருங்கள், எக்ஸுக்கு பதில் டிஎக்ஸ். அப்போ டிஎக்ஸ் ஹோல் கியூப் பண்ணிங்கன்னா டி கியூப் எக்ஸ் கியூப் அப்படின்னு வரும், -2. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஒய்க்கு டி ஒய்ன்னு எழுதி ஆகணும், +3. எக்ஸுக்கு பதில் டிஎக்ஸ் எழுதி ஆகணும், ஒய் ஸ்கொயருக்கு பதில் இதை ஸ்கொயர் பண்ணி போடணும். அப்போ டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி ஒய் கியூபுக்கு பதில் இதை கியூப் பண்ணி போடணும், டி கியூப் ஒய் கியூப், டி கியூப் ஒய் கியூப். இதில் காமனாக பார்த்தீங்கன்னா டி கியூப், இதோ ஒரு டி ஸ்கொயரும் ஒரு டீயும் சேர்ந்தா டி கியூப், இதோ ஒரு டீயும் டி ஸ்கொயரும் சேர்ந்தா டி கியூப், இது ஒரு டி கியூப். இப்போ இந்த சம்மில் இருந்து டி கியூப் வெளியில் வந்துடும். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சம்மே வரும், எக்ஸ் கியூப் -2x ஸ்கொயர் ஒய் +3x ஒய் ஸ்கொயர் +y கியூப். நம்மளுடைய பழைய கொஷின் அப்படியே ரிட்டன் ஆகிடும். அப்போ கணக்கில் டிஎக்ஸ் டிஒய் போட்டால் டி தனியாக வெளியில் வந்துருச்சு. நம்மளுடைய பழைய சம் அப்படியே வருது பாருங்கள், எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கம்மா டிஒய் இஸ் ஈக்குவல் டு டி கியூப் தனியாக வந்துருச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் தனியாக வந்துடும். இந்த மாதிரி வந்தால் இதுக்கு பேர் தான் ஹோமோஜீனியஸ், இதுக்கு பேர் தான் ஹோமோஜீனியஸ். இப்போ என்ன எழுதணும்னா, எஃப் இஸ் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n is equal to இந்த பவரில் இருக்கு பாருங்கள், இப்போ தான் டிகிரி n is equal to 3. இதுதான் ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ். இது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிருக்கு, இது வரைக்கும் இந்த ரெட்டு முடிச்சிருக்கோம் பாருங்கள், இது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ். அதே மாதிரி எல்லா சம்லையும் அந்த ஸ்டேஜை முடிங்க. அடுத்த சம் ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே வாங்க, ஜி இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல டிஎக்ஸ் போடுங்கள், டிஎக்ஸ் லாகிரிதம் ஆஃப் ஒய் இருக்கிற இடத்துல டிஒய் போடுங்கள், எக்ஸ் இருக்கிற இடத்துல டிஎக்ஸ் போடுங்கள், டி கேன்சல், இங்கே டீயை வெளியில் எடுத்துருங்க. அப்போ மீந்தது எக்ஸு லாகு ஒய் பை எக்ஸு. இது பவரில் 1 போட்டுங்க, டி காமனாக வெளியில் எடுத்தாச்சு, எக்ஸு லாக் ஒய் பை எக்ஸ் வரும். நம்மளுடைய பழைய சம் ரிட்டன் ஆகிடுச்சு பாருங்கள், டிஎக்ஸ் கமா டிஒய் இஸ் ஈக்குவல் டு டி பவர் 1. இதான் நம்மளோட ஒரிஜினல் சம் என்னது, ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அப்போ டிஎக்ஸ் டிஒய் போட்டு டி வெளியில் வந்துட்டாலே அது ஹோமோஜீனியஸ். டிஎக்ஸ் டிஒய் போட்டு டி காமனாக வந்துட்டு பழைய சம் ரிட்டன் ஆகணும். பழைய சம் ரிட்டன் ஆனால் தான் ஹோமோஜீனியஸ். பழைய சம் ரிட்டன் ஆகிடுச்சு பாருங்கள், ஒரிஜினல் சம் ரிட்டன் ஆகிட்டு டி வெளியில் வந்துடும், அதனால் இது ஹோமோஜீனியஸ். அதனால் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, ஜி இஸ் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n is equal to 1. பவரில் பாருங்கள், இந்த 1 தான் டிகிரி. இதோட ஒரு ஸ்டேஜ் முடியுது. நீங்கள் இதே மாதிரி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு சம்மாக போட்டுக்கிட்டே வரணும், ஒரு ஸ்டேஜாக போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கு அடுத்தது u ஆஃப் டிஎக்ஸ் கமா டி வைங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டி ஸ்கொயர் என்றால் இதை ஸ்கொயர் பண்ண வேண்டும், டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் என்றால் இதை ஸ்கொயர் பண்ண வேண்டும், டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் என்றால் ரூட் ஆஃப் டிஎக்ஸ்
ty, root of tx ty. இதில் பார்த்தீங்கன்னா t ஸ்கொயர் காமன் வெளியில் எடுத்துருங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். கீழே பார்த்தீங்கன்னா இதுவும் ரூட் டீயை வெளியில் எடுத்துருங்க. ரூட்டு டீயை வெளியில் எடுத்துருங்க. ரூட்டு டீயை வெளியில் எடுத்துட்டா எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே பாருங்கள் இது டி ஸ்கொயர், இது டி பவர் ஆஃப், டி பவர் ஆஃப், டி பவர் ஆஃப். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போது when division bases are same, powers will subtract. ரெண்டுலேருந்து அரையை மைனஸ் பண்ணணும். ரெண்டுலேருந்து அரையை மைனஸ் பண்ணணும். ரெண்டுலேருந்து அரையை மைனஸ் பண்ணால் 2 2s are 4, 4 minus 1 3/2, 3/2, 3/2. நம்ம பழைய சம் ரிட்டன் ஆயிடுச்சு பாருங்க. u of x, y, u of x, y. இதுதான் u of tx, ty. அப்போ சம்மில் போயிட்டு tx ty போட்டிங்க. t வெளியில் வந்துருச்சு பாருங்கள். t வெளியில் வந்துருச்சுன்னா இந்த ஸ்டேஜ் முடியுது நமக்கு. u is a homogeneous function. u is a homogeneous function of degree n is equal to 3/2. பவரில் இருக்கிறது தான் டிகிரி. இதோட ஒரு ஸ்டேஜ் முடியுது. இதான் ஸ்டேஜ் 1, இதான் ஸ்டேஜ் 1. அதுக்கு அடுத்தது எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கம்மா டிஒய் போடுவோம். டிஎக்ஸ் கம்மா டிஒய் எக்ஸ்ஒய் இருக்கிறதுல தான் போட முடியும். இதில் போடவே முடியாது உங்களால். அதனால் அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. நீங்கள் வச்ச டூப்ளிகேட் பேர் எஃப், நீங்கள் வச்ச டூப்ளிகேட் பேர் எஃப், நீங்கள் வச்ச டூப்ளிகேட் பேர் எஃப், அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிஎக்ஸ் கம்மா டிஒய், டி எக்ஸ் ஸ்கொயர் என்றால் டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் என்றால் டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், எக்ஸ்ஒய் என்றால் டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய். காமன் பாருங்கள், டி ஸ்கொயரை வெளியில் எடுத்துருங்க. மீந்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே டி காமன் எடுத்துருங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது பவரில் 1. இன் டிவிஷன் when bases are same, powers will subtract. ரெண்டில் 1 போச்சுன்னா 2 minus 1 1 தான் வரும். அப்போ டி பவர் 1. நம்மளுடைய பழைய சம் வந்துச்சு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் தானே எஃப். உங்களுக்கு இதை பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய். நம்மளுடைய பழைய சம் வந்துருச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதை வந்துருச்சு பாருங்கள். பழைய சம் ரிட்டன் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஆரம்பித்தது இதில் டிஎக்ஸ் கம்மா டிஒயில் ஆரம்பிச்சிங்க. அப்போது இந்த சம் நம்மளுக்கு வி தான் ஒரிஜினல் கொஷின். ஆனால் இந்த சம்மை யார் காப்பாற்றி கொண்டு போயினுக்கிறா? எஃப் தான் கொண்டு போயினுக்கிறான். அதனால் இந்த இடத்துல என்னன்னா எஃப் இஸ் அ homogeneous function. f is a homogeneous function of degree n is equal to 1. இதற்கு பாருங்க, பவர் 1 தானே வந்திருக்குது. டிகிரி n is equal to 1. இப்போ இந்த சம் போடலாமா? இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கம்மா டிஒய் இதை போட்டிருக்கோம் பாருங்கள். எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கம்மா டிஒய் ஸ்டார்ட் பண்ணலாமா? இதில் தான் போட முடியும். ஏன்னா இங்கே எக்ஸும் கிடையாது ஒய்யும் கிடையாது. இங்கே தான் போட முடியும். 5 into t cube x cube y பவர் 4. அப்போ t பவர் 4 y பவர் 4. ஏன்னா ty தானே போடுவீங்க. பவர் 4 டீக்கும் வரும். t பவர் 4 y பவர் 4 ப்ளஸ் 7y ஸ்கொயர். அப்போ t ஸ்கொயர் y ஸ்கொயர், எக்ஸு tx, இசட்டு t பவர் 4, t பவர் 4 z பவர் 4. இங்கே பாருங்கள், இது xy சம், இதுவும் xy சம், இதுவும் xy சம், இதுவும் xy சம். இதில் z இருக்கிறதுனால இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கணும். tx ty tz சேர்த்துக்கணும். tz. ஏன்னா இதெல்லாம் 2 letter வேரியபிள், 2 letter வேரியபிள், 2 வேரியபிள், 2 வேரியபிள், இதில் 3 வேரியபிள் இருக்கிறதுனால tz சேர்த்துங்க. அதனால் x இருக்கிற இடத்துல tx போடுங்க, y இருக்கிற இடத்துல ty போடுங்க, z இருக்கிற இடத்துல tz போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 3, இது ஒரு 4, t பவர் 7 காமன், t பவர் 7 காமன். மீந்தது 5x பவர் 3 y பவர் 4. நம்ம பழைய சம் ரிட்டன் ஆகுது பாருங்கள். நம்ம பழைய சம் ரிட்டன் ஆக ஆரம்பிச்சிடும். 7 7 7 7. அதுக்கடுத்தது t, இது 2, இது ஒரு 3, இது ஒரு 7 வெளியில் எடுத்தாச்சு. மீந்தது 7y ஸ்கொயர் x z பவர் 4. இன்னும் ஒரு பார்ட்டி இருக்குது, 75 y கியூப். அப்படின்னா t கியூப் y கியூப். z பவர் 4னா t பவர் 4 z பவர் 4. இதோட முடியுதுப்பா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா t ஒரு 3 ஒரு 4 7 பீஸ் இருக்குது. 7 பீஸை வெளியில் எடுத்துருங்க. அப்போ மீந்தது -75 y பவர் 3 z பவர் 4, y பவர் 3 z பவர் 4. அப்போது நம்ம சம்மில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய கணக்கு f ஆஃப் x, y வெளியில் வந்துருச்சு. we started with tx, ty. we have got t
power 7 as well as our original sum x, y. Original sumலேருந்து t வெளியில் வந்துட்டாலே ஒரிஜினல் சம்லேருந்து 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 t வெளியில் வந்துட்டாலே அதுக்கு பேர் homogeneous function. f is a homogeneous function of degree n is equal to 7. n is equal to 7. பவரில் இருக்கிறது தான் டிகிரி. இந்த ரெண்டு வரைக்கும் முடிக்கிறது தான் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சுக்கிட்டே வருது. அடுத்தது இங்கே வாங்கப்பா, எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கம்மா டிஒய் போட்டுடலாமா? எக்ஸு இருக்கிற டிஎக்ஸு, ஒய் இருக்கிற டிஒய், ரூட் எக்ஸு, அப்போ ரூட்டு டிஎக்ஸு, ரூட்டு டிஒய். இப்போ டிஎக்ஸு இருக்கட்டும், டிஒய் வெளியில் இருக்கட்டும், டி காமனாக எடுத்துடலாமா? ஏன்னா ரெண்டுலேயும் டி இருக்குது, வெளியில் எடுத்துருங்க. அப்போது டி காமனாக வந்துட்டால் x ப்ளஸ் ஒய் ஆகிடும். இது எப்படி எழுதலாம் நீங்கள்? ரூட்டு காமனாக இருக்கனால ரூட் டி வெளியில் எடுத்துருங்க. அப்போது ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய். ஏன்னா ரூட்டு டி எடுத்துட்டா ரூட் எக்ஸ் பேலன்ஸ் அப்படியே இருக்கும், ரூட் ஒய் அப்படியே பேலன்ஸ் இருக்கும். இது வந்து டீயை ரூட்டு டி இன்ட்டு ரூட் டின்னு எழுதலாமா? டீயை வந்து ரூட்டு டி இன்ட்டு ரூட்டு டி எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட்டு டி இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய். போர்டு தெரியுதான்னு தெரியல, நான் பொண்ணு கீழே போய்கிட்டே இருக்கிறேன். எப்பா பிரச்சனை கிடையாது. அதனால் ரூட்டு டீயும் கேன்சல் ஆகிடும். ரூட்டு டீயும் கேன்சல் ஆகிடும். ரூட்டு டீனா டி பவர் ஆஃப், ரூட்டு டி என்றால் டி பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய். அப்போது இங்கே பாருங்கள், வி ஸ்டார்டட் வித் எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய். நம்மளோட ஒரிஜினல் சம் வெளில வந்துருச்சா? இப்போ f of tx comma ty, we started with the original sum and we have got t outside, t power of வெளில வந்துருச்சு, ஒரிஜினல் சம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். ஒரிஜினல் சம் என்னது? f of x comma y. அதனால் f is homogeneous function of degree n is equal to 1/2. அப்போ எல்லா சம்லையுமே நம்ம எதை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோன்னா டிகிரி இஸ் ரெடி. டிகிரி கண்டுபிடிச்சி முடித்த உடனே நம்மளுடைய ஆயிலர்ஸ் ஹெல்ப்புக்கு வருவார். இந்த எக்ஸசைஸ் நம்பர் 8.7 முழுக்க ஆயிலர்ஸ் தியரம் பேஸ் பண்ணது. இதெல்லாமே வெரிஃபை ஆயிலர்ஸ் தியரம், இதெல்லாம் ஷோ தட் அல்லது ப்ரூவ் தட் அல்லது ஃபைண்ட் சம், எல்லாமே ஆயிலர்ஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஆயிலர் என்ன சொன்னார்னா, ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்கல்ல, யூ யார் ஹோமோஜீனியஸோ, இப்போ யார் ஹோமோஜீனியஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க? யூ தான் ஹோமோஜீனியஸ் கண்டுபிடிச்சிங்க. அப்போ ஆயிலர் என்ன சொன்னார்னா, ஹோமோஜீனியஸ்னு எந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிங்களோ எக்ஸு டோ யூ பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த டிகிரி கண்டுபிடிச்சிங்களே அது கூட யூவை சேர்த்துக்குங்க என்பது தான் ஆயிலர்ஸ் தியரம். ஆயிலர்ஸ் தியரமுடைய எல்ஹெச்எஸ் வந்து எக்ஸு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு NU. இவ்வளோதான் ஆயிலர்ஸ் தியரம். இந்த யூஸ் பண்ணிக்கலாம் எப்போனா ஹோமோஜீனியஸாக இருந்தால் தான் ஆயிலர்ஸ் உதவிக்கு வருவார். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா ஆயிலர்ஸ் உதவிக்கு வரமாட்டார். இது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னா இந்த ரெடிமேட் ரிசல்ட் ஆயிலரோட இது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு n என்றால் 3/2. அப்போ ஆன்சர் இஸ் 3/2u. ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். ப்ரூவ் தட். அப்போது ஒரு சம் முடிந்து விட்டது. ரைட். அடுத்தது பை ஆயிலர்ஸ் தியரம். ஆயிலர்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸு இது ஜி சம், ஜி தானே ஹோமோஜீனியஸ். அப்போ எக்ஸு டோ ஜி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ ஜி பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு ஜி போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆயிலர்ஸ் தியரம். n இன்ட்டு ஜி போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எக்ஸு டோ ஜி பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் டோ ஜி பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு n எவ்வளோ வந்தது? 1 தானே வருது. அப்போ 1 இன்ட்டு ஜி. இப்போ ஆன்சர் என்ன வரும்னா எக்ஸு டோ ஜி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ ஜி பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜி. இதோட சம் முடியல. ஆயிலர்ஸ் ரைட்டாக ராங்கன்னு நம்மளை செக் பண்ண சொல்லிக்கிறாங்க. எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக நம்ம செக் பண்ணணும். அடுத்த வேலை இருக்குது. இந்த ரெண்டு சம்மும் கொஞ்சம் வேலை வாங்கும். வெரிஃபை என்றால் ஆயிலர் சொன்னது சரியா தவறான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண சொல்லிக்கிறாங்க. வேலை இருக்குது. அடுத்தது இந்த சம்முக்கு வாங்க. இந்த சம்மில் எஃப் தானே ஹோமோஜீனியஸ். அப்போது எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு எஃப்.
அப்போ எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என் எவ்வளோ 3 தானே 3f. இங்கேயும் சம் முடியல, பாதி சம் தான் முடிஞ்சிருக்குது. இவன் சரியான்னு செக் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஆயிலர்ஸ் தியரம் ரைட்டா ராங்கான்னு செக் பண்ண சொல்லிக்கிறாங்க. ப்ளூ ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. அடுத்தது இங்கே வாங்க, பை ஆயிலர்ஸ் தியரம் எக்ஸு யார் இங்கே ஹோமோஜீனியஸ்? எஃப் தானே ஹோமோஜீனியஸு. எக்ஸு டோ எஃப் பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்எஃப் 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 என்எஃப். அப்போது எக்ஸு டோ எஃப் பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என் எவ்வளோ 1/2f 1/2f. ஷோ தட் சம்மில் நமக்கு u இருக்கிறது. ஆனால் எனக்கு என்னுடைய டம்மி நான் ஒன்று போட்டேன் பாருங்கள், எஃப்னு சொல்லிட்டு. என்னுடைய டம்மி இது லெட்டு, இது லெட்டு, இது நம்மளோட எஃப்பில் வந்திருக்குது ஆன்சர். ஆனால் அவன் எஃப்பில் கேட்கல. அவனுடைய ஆன்சர் எதில் வேணுமா? யூவில் வேணும்னு கேட்டிருக்கிறான். ஆனால் எனக்கு எதில் வந்துக்குது? எஃப். ஆயிலர்ஸ் தியரம் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வராது. எஃப்பை நம்ம ரிலீஸ் பண்ணோம். எஃப்ஓடைய இன்னொரு பேர் சைன் யூ. எஃப்ஓடைய இன்னொரு பேர் சைன் யூ. எஃப்க்கு பதில் சைன் யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப்க்கு பதில் சைன் யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நீங்கள் எக்ஸ் அப்படியே எழுதிக்கங்க, டோ பை டோ எக்ஸை எழுதிக்கங்க, ப்ளஸ்ஸு ஒய் எழுதிங்க, டோ பை டோ ஒய் எழுதிங்க. எஃப்ஐ எழுதாதீங்க. எஃப்ஐ எழுதாமல் எஃப்ஓடைய ஆள் யார்? இன்னொருத்தவன் சைன் யூ. இதை யூஸ் பண்ணி போட்டாச்சு. எஃப்க்கு 2 பேர், ஒன்று எக்ஸ் ஒய் வச்சுருக்குது, அது முடிச்சிட்டோம். எஃப்க்கு இன்னொரு பேரும் இருக்குது சைன் யூன்னு சொல்லிட்டு, அவனை யூஸ் பண்ணுங்க. சைன் யூ, எஃப்க்கு பதில் சைன் யூ, எஃப்க்கு பதில் சைன் யூ, எஃப்க்கு பதில் சைன் யூ. எங்கெங்கெல்லாம் எஃப் இருக்கிறதோ அங்கே சைன் யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் எஃப் இருக்குதோ அங்கே சைன் யூ, சைன் யூ, சைன் யூ. அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், எக்ஸு டோ எஃப் பை டோ எக்ஸு, சாரி எஃப் கிடையாது, எக்ஸு டோ பை டோ எக்ஸு. இப்போ என்ன பண்ணணும்னா, சைன் யூன்னு இருக்குல்ல, சைனை பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணணும். சைனை பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணால் காஸ் யூவாக மாறிடும். சார் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன்னா எக்ஸ் இருந்தால் தானே சார் பண்ணணும். எப்படி சார் யூவை பண்ண முடியும்னா, யூ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்றதுனால, யூ உள்ளார எக்ஸும் ஒய்யும் கலந்துருக்கிறதுனால யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நீங்கள் சைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் யூவாக வெளியில் எஸ்கேப் ஆகிடும். சைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் யூ ஆகிடும். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அடையாளத்துக்காக டோ யூ பை டோ எக்ஸ் போட்டுக்கணும். சட்டப்படி எக்ஸுக்காக தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும். ஆனால் யூ என்பவனும் எக்ஸோடைய ஃப்ரெண்டுன்றதுனால அவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெளியில் போட்டுட்டு நான் யூவை பண்ணிட்டேன்ற அடையாளத்துக்காக டோ யூ பை டோ எக்ஸ்ன்னு எழுதணும். அதே மாதிரி சைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், ஒய்க்காக தான் பண்ணணும். பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷனாக ஒய்க்காக தான் பண்ணணும். ஆனால் u is a friend of y also, அதனால டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண cos u. அது இல்லாமல் யூவை பண்ணிட்டோன்ற அடையாளத்துக்காக டோ யூ பை டோ எக்ஸ்ன்னு போட்டு ஆஃப் பக்கத்தில் என்ன எழுதணும்னா சைன் யூ, சைன் யூ. இங்கே காஸ் காமனாக இருக்கும், காஸ் யூவை வெளியில் எடுத்துருங்க. இப்போ மீந்தது எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் சைன் யூ இருக்கும். இது டிவைடில் அனுப்பி விட்ருங்க. எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் சைன் யூ பை காஸ் யூ. மல்டிப்ளைலேருந்து டிவைடில் போயிடும். அப்போ சைன் பை காஸ் என்னவா மாறிடும்னா tan u மாறிடும். ஷோ தட் வந்துருச்சா பாருங்கள், 1/2 tan u என்ஸ் ப்ரூவ்ட். அப்போது எக்ஸாம்பிள் 8.22 மிக மிக முக்கியமான சம்மு. பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் tan u வந்துடும் உங்களுக்கு. அதனால் இங்கே மறந்துடாதீங்க, எஃப்க்கு பதில் ரீசப்ஸ்டிடியூட் பண்ணணும். யூ பார்ட்டியை சைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெளில தள்ளிடணும். அதுக்கப்புறம் யூவை பண்ணதுக்காக டோ யூ பை டோ எக்ஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி யூவை பண்ணதுக்காக டோ யூ பை டோ ஒய் போடணும். இந்த இடத்துல தப்பாக எழுதியிருக்கேன் பாருங்கள், டோ யூ பை டோ ஒய் போடணும். டோ யூ பை ஒய், ஏன்னா ஒய்க்காக தானே பண்ணீங்க, ஒய்க்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், ஒய் போட்டுக்கணும். சரி, இந்த சம்முக்கு வரலாமா? இந்த சம்முக்கு அதே மாதிரி மாடலில் தான் எழுத போகிறேன். ஆயிலர்ஸ் தியரம் என்ன சொல்லுது? எக்ஸ் எஃப் பார்ட்டி தானே. அப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ்
plus y dou f by dou y is equal to n into f, n into f, n into f ன்னு சொல்றது இதான் ஆயிலர்ஸ் தியரம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? x ஆன்சரில் பார்த்தீங்கன்னா vல இருக்கும், ஆன்சரில் பார்த்தீங்கன்னா vல இருக்கும். ஆனால் நம்ம சம் fல வந்திருக்கும். f is a duplicate, f is a duplicate. ஒரிஜினல் e power v, ஒரிஜினல் is e power v. அதனால நீங்கள் டோ போட்டுட்டு டோ எக்ஸ் போட்டுட்டு f எழுதக்கூடாது, fக்கு பதில் e பவர் v தான் எழுதணும். இதற்கு பாருங்க, f என்றால் ரெண்டு பேர். இதை யூஸ் பண்ணி இந்த சம் போட்டாச்சு. e பவர் v இன்னும் யூஸ் பண்ணவே இல்லைல்ல, லாஸ்ட் ஸ்டேஜில் மறக்காமல் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி y டோ பை டோ ஒய் எழுதிடணும். ஆனால் எஃப் எழுதக்கூடாது. எஃப் எழுதாமல் எஃப்வுடைய ஒரிஜினல் யார்? இ பவர் வி இஸ் ஈக்குவல் டு என் எவ்வளோ 1 இன்ட்டு எஃப்னா யார்? இ பவர் வி. சூப்பர். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸு இ பவர் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா v is a function of x part t. இங்கே xக்கு தான் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். x வந்தால் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் சட்டப்படி. ஆனால் v என்பவன் xோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, v is a function of x கொடுத்துருக்காங்க பாருங்கள், xோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். e பவர் வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் v வெளியில் வந்துடும். ஆனால் வியை பண்ணிட்டோன்றதுக்காக டோ v பை டோ எக்ஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி y அப்படியே எழுதிட்டு e பவர் v டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா yக்கு தான் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். ஆனால் y is a friend of v is a friend of y also. அதனால் நீங்கள் yக்கு தான் பார்ஷியல் டிஃபரன்சியேட் பண்ணணும். v வந்தாலும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா v வந்து அவனோட ஃப்ரெண்டு, yயோட ஃப்ரெண்டு. e பவர் வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் வியே தான் வரும். ஆனால் வியை பண்ணிட்டீங்கன்றதுக்காக டோ வி பை டோ ஒய் போட்டுட்டு 1 இன்ட்டு e பவர் வி என்ன வரும்? e பவர் வி. இல்லை ஏதாவது காமன் இருக்கா பாருங்கள், e பவர் வி ஃபுல்லாக e பவர் வியால் டிவைட் பண்ணுங்கள். ஃபுல்லாக e பவர் வியால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் x டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் y டோ வி பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. ஆன்சர் வந்துச்சா பாருங்கள், ஃபுல்லாக e பவர் வியால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இஸ் ரெடி. இந்த இடத்துலையும் x டோ யூ பை டோ எக்ஸு ப்ளஸ் y டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் tan u போட்டால் இந்த ரிசல்ட் ரெடி. அப்போ ஒரு ரிசல்ட் ரெடி, 2 ரிசல்ட் ரெடி, 3 ரிசல்ட் ரெடி, 4வது சம் போயின்னு இருக்கும். இந்த 2 சம்லேயும் இன்னும் கொஞ்சோண்டு வேலை இருக்குது, பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்சோண்டு வேலை இருக்குது. இது ஏன்னா இது வெரிஃபைன்றது தான் கொஞ்சம் கஷ்டமான சம்மாக இருக்கும் உங்களுக்கு. பை ஆயிலர்ஸ் தியரம். என்ன ஆயிலர்ஸ் தியரம் சொல்லிச்சு? எக்ஸ் எஃப் பார்ட்டி தானே, டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்எஃப் எக்ஸ் இன்டோ டோ பை டோ எக்ஸ் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எஃப் எழுதக்கூடாது. ஏன்னா ஆன்சரில் உங்களுக்கு டபிள்யூ வச்சு கேட்டிருக்கிறான். இங்கே இசட்டை மறந்துடுறேன் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் இசட்டை மறந்துடுறேன். ஏன்னா இங்கே 3 வேரியபிள் சம்மில் அப்போ ஒன்றும் எழுதணும் நான். எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ், ஒய் டோ எஃப் பை டோ ஒய், இசட் டோ எஃப் பை டோ இசட் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எஃப். ஓகே, ஏன்னா 3 பார்ட்டி இருப்பாங்க. ஆனால் சம்மில் பார்த்தீங்கன்னா டபிள்யூவில் தான் ஆன்சர் இருக்கும். டபிள்யூவில் தான் ஆன்சர் இருக்கும். அதனால் எஃப்ஐ ரிலீஸ் பண்ணி ஆகணும். எஃப் என்றால் யார்? எஃப் என்றால் இ பவர் டபிள்யூ. இதோ இருக்கு பாருங்கள். அப்போ எஃப்ங்கிற இடத்துல இ பவர் டபிள்யூ, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு ஒய் டோ பை டோ ஒய் போட்டேன், எஃப் அப்புறம் எழுதிக்கலாம். இசட்டு டோ பை டோ இசட் போட்டேன், எஃப் அப்புறம் எழுதிக்கலாம். எஃப்க்கு பதில் இ பவர் டபிள்யூ என் என்றால் 7. ஓகே, e பவர் w டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன் e பவர் w டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும்? வேறு வழி கிடையாது. e பவர் f டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். காரணம் e பவர் w என்பது எக்ஸோட ஃப்ரெண்டு, ஒய்யோட ஃப்ரெண்டு, இசட்டோட ஃப்ரெண்டு. அதனால் அவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ டிஃப்ரென்சியேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எக்ஸு e பவர் w டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் w into dou w by dou x. e power w differentiate பண்ணா y e power w பண்ணிட்டீங்கன்னா dou w by dou y போட்டுக்கணும். ஏன்னா w பண்ணி தான் ஆகணும். ஏன்னா w is a friend of x, y, z. அதனால் e power w டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் z into e power w வந்துடும். ஆனால் w பண்ணிட்டீங்கன்றதுக்காக dou w by dou z போட்டுருணும். 7 into e power w. இதில் ஃபுல்லாக e power w காமனாக இருக்கும். ஃபுல்லாக e power w டிவைட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக e power w டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் x dou w by dou x plus y dou w by dou y
ப்ளஸ் இசட் டோ டபிள்யூ பை டோ இசட் இஸ் ஈக்குவல் டு வெறும் 7 தான் வரும். எல்லாமே கேன்சல் ஆகிடும். இங்கே ஃபைண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் இஸ் 7 is the final answer. 7 is the final answer for this. இன்னும் 2 சம் பாக்கி இருக்குது. இது ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட நம்ம 1 2 3 4 5 6 சம் போகிறதுனால கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். நான் எந்தெந்த பார்ட் போகிறேன்னா அந்தந்த பார்ட் நீங்களும் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ வெரிஃபை பண்ணும்போது என்ன செய்யணும்னா எல்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடிச்சாகணும், ஆர்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடிச்சாகணும். ஆர்ஹெச்எஸ் ஒன்றுமே கண்டுபிடிக்க தேவையில்லை, எல்ஹெச்எஸ் மட்டும் போட்டால் டக்கு டக்குன்னு வந்துடும். ஒன்றும் பயப்படாதீங்க. டோ எஃப் பை டோ எக்ஸ் 2 ஸ்டெப்பு தான். டோ எஃப் பை டோ எக்ஸ் இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு மட்டும் மரியாதை கொடுக்கணும், எக்ஸுக்கு மட்டும் மரியாதை கொடுக்கணும். மேலே இருக்கிற 3 கீழே வரும், மேலே 3 கீழே வந்துடும், 3 - 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிற நம்பர் முன்னாடி வந்துடும், மேலே 1 லெஸ் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். மேலே இருக்கிற 2 முன்னாடி வரும், 2 2s are 4. மேலே இருக்கிற நம்பர் முன்னாடி வந்துடும், எக்ஸ் 2ல் 1 லெஸ் பண்ணிடணும். ஒய் கூட வந்தால் கண்டுக்கக்கூடாது. ஒய் கூட வந்தால் எக்ஸ் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது கூட ஒய் வந்தால் கண்டுக்காதீங்க. அதே மாதிரி 3 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கூட ஒய் ஸ்கொயர் வந்தால் கண்டுக்காதீங்க. தனியாக ஒய் வந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. கூட வந்தால் கண்டுக்காதீங்க, தனியாக வந்தால் 0, தனியாக வந்தால் 0, தனியாக வந்தால் 0. ஏன்னா எக்ஸுக்காக மரியாதை கொடுத்தாச்சு, எக்ஸுக்காக மரியாதை கொடுத்தாச்சு, எக்ஸுக்காக மரியாதை கொடுத்தாச்சு. கூட வந்த ஒய்யெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கூட வந்த நம்பர்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தனியாக மாட்டிச்சுன்னா ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். சரி, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ். எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. இது 3x ஸ்கொயரு, நீங்கள் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் 3x கியூபாக மாறிடும். ஏன்னா 3ல் 1 போச்சுன்னா 2 தானே. 3x ஸ்கொயர் அந்த கூட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் ஆகிடும். -4 இது எக்ஸில் 2ல் 1 போச்சுன்னா வெறும் எக்ஸ் தானே இருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x ஸ்கொயர் ஒய்யாக மாறிடும். அப்புறம் இதே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் 3x ஒய் ஸ்கொயர் வந்துடும். இது 0 ஆகிடும், விட்டுருங்க. டோ எஃப் பை டோ எக்ஸ் ரெடியா? அதே மாதிரி டோ எஃப் பை டோ ஒய் போடுங்க, டோ எஃப் பை டோ ஒய் போடுங்க. ஒய்க்கு மரியாதை. அப்போ எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது, 0 0. 2x ஸ்கொயரை தொடவே கூடாது. ஏன்னா ஒய்க்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய்க்கு மட்டும்தான் மரியாதை. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 1 1. அதேமாதிரி 3x தொடவே கூடாது. கூட வந்ததுனால கண்டுக்காதீங்க. ஒய் ஸ்கொயரை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிற 2 முன்னாடி வந்துடும். ஒய் 2 - 1, 2 - 1 1 தானே. அப்போ அப்படியே விட்டுடலாமா? 2 - 1 1 வேணுன்னா 1 1 போட்டுங்க. அதுக்கப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற 3 முன்னாடி வரும், 3y 3 - 1. 3 - 1 என்ன ஆகிடும்? 2 போட்டுப்பா. 3 - 1 2 போட்டுக்கிறேன். 3 - 1 is 2. ரைட், டிஃப்ரென்ஷியேஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய். இதை ஒய்யால் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க ஃபுல்லாக. இப்போ -2x ஸ்கொயர் ஒய், இதை ஃபுல்லாக ஒய்யால் மல்டிப்ளை பண்ணால் 3x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், 3x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஆமாம் ரைட். அப்போது இது என்னது? இது 3 2s are 6. இது சாரி 3 2s are 6. ஒய்யால் மல்டிப்ளை பண்ணும்போது 3x ஒய் ஸ்கொயர். இது 2ல் இது 3 2s are 6. ரைட். அதுக்கு அடுத்தது இது முடிஞ்சு போச்சா? ஏன்னா இந்த 2 முன்னாடி போட்டதுனால நான் இதை வந்து 2 ஸ்கொயர்னு நினச்சிக்கிட்டேன். 3 2s are 6. எக்ஸ் அப்படியே வந்துடும், ஒரு ஒய் சேர்ந்தால் ஒய் ஸ்கொயர் ஆகிடும். இதை மல்டிப்ளை பண்ணால் 3y கியூப். இப்போ என்ன பண்ண சொல்கிறான்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறான். எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய். ஆட் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள், எக்ஸ் கியூப் இருக்குதா? எஸ், 3x கியூப். அதுக்கப்புறமேட்டு இது ஒரே மாதிரி இல்லை, 4 பீஸ், இது ஒரு 2 பீஸ். அப்போ -6 பீஸ். இதை பாருங்கள், 6 பீஸ், இது ஒரு 3 பீஸ். அப்போ 6 பீஸில் 3 பீஸ் போச்சுன்னா உங்களுக்கு -3 பீஸ். அப்போ 3x ஒய் ஸ்கொயர். ரைட். அதுக்கடுத்தது ப்ளஸ் 3y கியூப். அப்போது 3x கியூப் வந்துருக்குது 6. இதில் ஏதோ மிஸ்டேக் ஆன மாதிரி எனக்கு தெரிகிறது. இந்த இடம் ஏன் மைனஸ் போட்டேன்? 3 2s are 6 ஒய் ஸ்கொயர். இந்த இடம் ப்ளஸ் தானேப்பா வரும். ப்ளஸ் வரும். அப்போ 3x ஸ்கொயர் 6 கூட்டினா 9. நான் தப்பாக போட்டிருக்கேன். +9. இது ப்ளஸ் தான் வரும், ஏன்னா ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது, இது மைனஸ் சிம்பிள். சரி, இதுலேருந்து 3 டேபிள்ஸ் காமனாக எடுத்துருங்க. 3 டேபிள்ஸ் காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் என்ன வரும் பாருங்கள்? எக்ஸ் கியூப் வரும், -2x ஸ்கொயர் ஒய், 3x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப். இதான் நம்மளுடைய ஒரிஜினல் சம்மு. அதனால் 3 × f வந்துருச்சா பாருங்கள். அப்போது ஆயிலர்ஸ் தியரம் நம்மளுக்கு அவருடைய ஆன்சர் எல்ஹெச்எஸில் ஆரம்பித்து ஆர்ஹெச்எஸ் அப்படியே வந்துருச்சு. அதனால் இது ரிசல்ட் நம்பர் 1ன்னு வச்சுங்க, இது ரிசல்ட் நம்பர் 2ன்னு வச்சுங்க. ஃப்ரம் 1 and 2 ஆயிலர்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைட்.
from 1 and 2 Euler's சொன்ன ஆன்சர் அப்படியே வந்திருக்கு பாருங்க Euler's theorem is verified Euler's theorem is verified okay அப்போ dou f by dou x கண்டுபிடிங்க x ஆல மல்டிப்ளை பண்ணுங்க dou f by dou y கண்டுபிடிங்க y ஆல மல்டிப்ளை பண்ணுங்க ரெண்டுத்தையும் கூட்டுங்க அவனுடைய RHS நமக்கு வந்துரும் அதே தான் இதுவும் ஆனா இதுல கொஞ்சம் இன்ட் இருக்குறதுனால கொஞ்சம் பயப்படாம போன்னு நீங்க dou g by dou x நடுவுல இன்ட் இருக்குது அப்போ uv ஃபார்முலா போடணும் u வச்சிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணனும் v வச்சிட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணனும் ஏனா உங்களுக்கு இதுவும் x பார்ட்டி இதுவும் x பார்ட்டி u வச்சிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணனும் v வச்சிட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இதுதான் u இதுதான் v u வச்சிட்டு x வச்சிட்டு log டிஃபரன்ஷியேட் பண்ணனும் log டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by log டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by y by x log டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by அதுக்கு அடுத்து இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இத டிஃபரன்ஷியேட் பண்ணா y அப்படியே தான் இருக்கும் 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 by x ஸ்கொயர் -1 by x ஸ்கொயர் ஏனா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணினேக்கறீங்க பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது u அப்படியே எழுதுன x அப்படியே எழுதிட்டேன் v னா இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும் y பார்ட் இருக்கனால log டிஃபரன்ஷியேட் பண்ணனும் log டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by என்ன இருக்குதோ 1 by போட்டுக்கணும் அதுக்கு அப்புறமேட்டு உள்ளார செயின் ரூல் பண்ணனும் உள்ளார போய் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் உள்ளார போய் டிஃபரன்ஷியேட் y கண்டுக்க கூடாது ஏனா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் அதனால x இருந்தா தான் பண்ணனும் y பண்ண கூடாது அப்படியே எழுதிடுங்க 1 by x ஓட டிஃபரன்ஷியேஷன் is -1 by x ஸ்கொயர் u வெச்சின் v dash முடிஞ்சிருச்சு plus v வெச்சிட்டு u dash what is my v என்றால் log y by x v எழுதிட்டேன் u dash னா x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் x டிஃபரன்ஷியேட் பண்ணா very cool 1 தான் ஆன்சர் அப்போ இது ரெசிப்ரோக்கலா மாத்திக்கிட்டோமா x into மேலே போச்சுனா இது y by x ஆ மாறிடும் x by y சாரி தலைகீழ தான போடணும் தலைகீழ போடிங்கனா மேலே x போய்டும் கீழ y வந்துரும் இந்த இடத்துல -y by x ஸ்கொயர் + log y by x ரைட்டா அப்ப x ஸ்கொயரோட கேன்சல் ஆயிடும் இதுவும் கேன்சல் ஆயிடும் அப்ப மீந்தது -1 + log y by x ரைட் அதுக்கு அடுத்து என்ன செய்ய சொல்றாங்க x into dou g by dou x x ஆல மல்டிப்ளை பண்ணுங்க -1 into x is -x plus இதை x ஆல மல்டிப்ளை பண்ணுங்க x log y by x இது முடிஞ்சு போச்சா அதுக்கு அடுத்து dou g by dou y போடணும் இது முடிஞ்சிச்சு x பார்ட்டி முடிஞ்சிச்சு ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு LHS ஓடி நிக்குது dou g by dou y வெரிஃபைன் கேட்டாலே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை வாங்கும் இதெல்லாம் வெரிஃபை சம் கிடையாது அதனால Euler's theorem யூஸ் பண்ணோனே ஆன்சர் வந்துரும் dou g by dou y டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா dou g by dou y இத பாருங்க இங்க uv ஃபார்முலா வராது ஏனா இது x பார்ட்டி x னா கண்டுக்க கூடாது log மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க log டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by log டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by என்ன இருக்குதோ அது அப்படியே போட்டுக்கணும் into இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும் செயின் ரூல் y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 x கண்டுக்க கூடாது y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஏனா y க்காக தான் டிஃபரன்ஷியேட் பண்ணினீங்கறீங்க y க்காக தான் டிஃபரன்ஷியேட் பண்ணினீங்கறீங்க அதனால x கண்டுக்காம அப்படியே எழுதிங்க log டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by y plus x செயின் ரூல் திருப்பி இத டிஃபரன்ஷியேட் பண்ணா y மட்டும் 1 ஆயிடும் by x கண்டுக்க கூடாது 1 by x கண்டுக்க கூடாது அப்போ இங்க x உங்களுக்கு ரெசிப்ரோக்கலா போடிங்கனா தலைகீழ போடிங்கனா மேலே போய்டும் உங்களுக்கு x அப்போ dou g by dou y is equal to வேணா இது அப்படியே கூட நான் அடிக்கலாம் இது அப்படியே அடிச்சிக்கிறேன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இத மட்டும் தலைகீழ போட்டுக்கறேன் x by y இதுக்கு அப்புறம் என்ன செய்ய சொல்றாங்க y ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க y dou g by dou y இத y ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனா y into x by y வரும் y கேன்சல் ஆயிடும் x மட்டும் வரும் அதுக்கு அப்புறமேட்டு இதையும் ஆட் பண்ண சொல்றாங்க இதையும் ஆட் பண்ண சொல்றாங்க எனக்கு சுத்தமா இடமே இல்லை அதனால எங்க போய் போட போறேன்னா கொஞ்சோண்டு அழிச்சிக்கிறேன் மேலே டாப்ல மட்டும் கொஞ்சோண்டு அழிச்சிருக்கேன் நான் என்னுடைய x dou g by dou x ஐயும் y dou g by dou y ஐயும் நான் கூட்டினா தான் எனக்கு LHS ரெடி ஆகும் அப்பதான் RHS வருதான்னு பார்க்க முடியும் இங்க எனக்கு வந்திருக்கிறது -x plus x log y by x அப்புறம் இங்க வந்திருக்கிறது +x இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும் x log y by x வந்துருச்சு x log y by x தான் உங்களுக்கு g ரைட்டா ஆன்சர் வந்துருச்சா பாருங்க இது ரிசல்ட் நம்பர் 2
இது ரிசல்ட் நம்பர் 1 from 1 and 2. From 1 and 2, Euler's theorem is verified. Euler's theorem is verified. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே இடத்துல 6 சம் போட்டிருக்கோம். ஒரே கல்லில் 6 மங்கான்ற மாதிரி கிட்டத்தட்ட இதுக்காக நான் செலவு பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் கிட்ட ஆயிருக்குது. உங்களுக்கு இந்த 40 நிமிஷத்தில் இந்த எக்ஸசைஸை நீங்கள் தரவாக போட்டு பார்த்துடலாம். அதனால் தயவுசெய்து இதை இமீடியட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒரு டீச்சர் இவ்வளோ சிரமப்பட்டு இந்த வீடியோ எடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது ஒரு என்ன சொல்கிறது, மார்க்காக மாறணும், இது புரோஜனப்படணுன்றதுக்காக தான் கிட்டத்தட்ட இந்த 40 நிமிஷம் அட்ட ஸ்ட்ரெச் ஒரே டேக்காக எடுத்துருக்குறோம் நாங்கள். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக 40 நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னா 8.7 எக்ஸசைஸ் உங்கள் காலுக்கு அடியில் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் இந்த சம் வந்ததுன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண் கிடைக்கும் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.